நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப முக்கியமா இந்த கிளாஸஸ்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் அப்படிங்கறது முடிச்சாச்சு, டெஸ்ட் வச்சாச்சு. செகண்ட் யூனிட் முடிய போகுது. ஸோ அதோட டெஸ்ட் அப்படிங்கறது நம்ம வச்சிருந்தோம். ஸோ அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இதுல அடுத்த பார்ட் அப்படிங்கிறது வந்து முக்கியமான பார்ட். என்ன சார் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா மேற்கத்திய தத்துவவியல் அறிஞர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த மேற்கத்திய தத்துவவியல் அறிஞர்கள்லாம் யாரு? வெஸ்டர்ன் பிலாசபர்ஸ். அப்போ வெஸ்டர்ன் பிலாசபர்ஸ் அப்படிங்கிறவங்க ஸோ எந்த மாதிரி முக்கியமானது? என் சைடுல இருந்து உங்களுக்கு கிளியரா இருக்கா? ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா? ஸோ கிளியரா இருக்கு, ஆடியோ கிளியரா இருக்கு. இது மெட்டீரியலும் ரீச் ஆகுதுல, எஜுகேஷன் மெத்தடாலஜி ஸ்டடி மெட்டீரியல். இன்னைக்கு கூட நான் காலையில கிளாஸ்ல சொல்லியிருந்தேன் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ உங்களுக்கும் ஜஸ்ட் நான் ஏன்னா இப்போதான் பார்ப்பீங்கன்றனால கொஞ்சம் ரீகால் பண்றேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு நாள். ஆகஸ்ட் 8 அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா நம்ம காந்திஜி இருக்கிறாரு இல்லையா, நமக்கு எஜுகேஷன் பிலாசபர்ல வராரு, இந்தியன் பிலாசபர். அதே மாதிரி ஃப்ரீடம் ஃபைட்டர்ல வராரு. ஸோ அதே மாதிரி ஒரு ஐஎன்எம் அப்படிங்கிற இந்திய தேசியவாதத்தில் வராரு. ஸோ அவருடைய 1942 1942ல வெள்ளையனே வெளியேறு இயக்கம், குயிட் இந்தியா மூவ்மெண்ட் அப்படிங்கறதுல ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்லோகன் அப்படிங்கறது நடந்திருக்கும். செய் அல்லது செத்து மடி. இந்த வார்த்தை அருமையான வார்த்தை, சரியா? சோ செய் அப்படிங்கிறது அல்லது செத்து மடி, டூ ஆர் டை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த டூ ஆர் டை அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையா நம்ம பார்க்க போறோம். ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு யாராவது மியூட் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் மியூட் பண்ணிருங்க. யாரும் மியூட் பண்ணாம இருந்தீங்கன்னா மியூட் பண்ணிருங்க. ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு ரொம்ப முக்கியமா அப்படின்றது. கிளாஸ்ல இருக்கீங்களா? நான் இருக்கேனா? ஏன்னா அந்த பிடிஎஃப் காண்பிக்கும் போது கொஞ்சம் ஏதாவது கட் பண்ற மாதிரியான சூழல் ஏற்படும். ஸோ அதை இருந்துச்சுன்னா நீங்க உடனே சொல்லிடுங்க, கிளாஸ்ல நம்ம பார்க்கறது வைக்கிறதுன்னு சொல்லிட்டு. அந்த செய் அல்லது செத்து மடி அப்படிங்கிறது அது வரைக்கும் அகிம்சை வழியில பேசிட்டு இருந்தவர் திடீர்னு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா ஒரு மோட்டிவேட்டடா பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு வந்துட்டாரு. என்ன சொன்னாரு அப்படின்னா செய் அல்லது செத்து மடி, டூ ஆர் டை, செய் அல்லது செத்து மடி அப்படிங்கிற கான்செப்டுக்கு. ஸோ நம்மளும் அதை ஒரு இனிஷியேட்டா எடுத்துக்கலாம். செய் அல்லது செத்து மடி அப்படிங்கிற கான்செப்ட்ல ஒரு விஷயத்தை நம்ம அடையணும் அப்படின்னா ஒரு முழு எஃபோர்ட்டோட அதுக்கான பயிற்சியையும் அதற்கான முயற்சியையும் நம்ம செய்யணும். முழு எஃபோர்ட். இந்த போனா போது ட்ரை பண்ணி பார்ப்போம், ஸோ நான் சும்மா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. முழு முயற்சி அப்படிங்கிறது இதுதான் சொல்லுது. இந்த 666 அப்படிங்கிற ஒரு குறள்ல ரொம்ப அடிக்கடி சொல்லுவாங்க. வள்ளுவர் அப்படிங்கிறது வினை திட்பம் அப்படிங்கிறதுல முக்கியமா எண்ணியாங்கு எய்துப எண்ணியர் திண்ணியராகப்பெறின் அப்படிங்கிற ஒரு குறள். எடுத்த காரியத்துல வெற்றி அடையும் வரை அதுல இருந்து ஒருபோதும் நம்ம பின்வாங்கி விடக்கூடாது அப்படிங்கிற சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த இடத்துல நம்ம டூ ஆர் டை நல்லா அது மாதிரி படிக்கலாம், வச்சுக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட், இந்த 2வது யூனிட்ல இதுதான் சிலபஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தது. செகண்ட் யூனிட்ல தலைப்பு என்ன சார்? பிலாசபிக்கல் அண்ட் சோசியாலஜிக்கல் ஃபவுண்டேஷன் ஆஃப் எஜுகேஷன். இதுதான் நமக்கு சிலபஸ். இதுல யாரோ ஆன் பண்ணி வச்சிருக்கீங்களா? யாரோ ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க? நம்மளா ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க யாரும் பாரு. பிலாசபிக்கல் அண்ட் சோசியாலஜிக்கல் ஃபவுண்டேஷன் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கறதுல மெட்டாபிசிக்ஸ் இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஆண்டாலஜி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி எபிஸ்டமாலஜி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஆக்சியாலஜி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் அப்படிங்கிறதுல ஐடியலிசம் என்னன்னு படிச்சிட்டோம், நேச்சுரலிசம் படிச்சிட்டோம், ரியலிசம் படிச்சிட்டோம், பிராக்மட்டிசம் படிச்சிட்டோம். அதே மாதிரி இந்தியன் பிலாசபர்ஸ் அப்படிங்கறதுல காந்திஜி படிச்சாச்சு. ஸோ தாகூர் படிச்சாச்சு, விவேகானந்தர் படிச்சாச்சு, கிருஷ்ணமூர்த்தி ஜேகே அவரை பத்தி படிச்சிட்டோம், அரவிந்த் அரவிந்த் கோஷ் அப்படிங்கிறவரை பத்தி படிச்சிட்டோம். இன்னைக்கு நம்ம படிக்க போறது வெஸ்டர்ன் பிலாசபர்ஸ் அப்படிங்கறதுல பிளேட்டோ அவரை குறித்து படிக்க போறோம், ரசல் அவர் குறித்து படிக்க போறோம், பெஸ்டாலஜி அவரை குறித்து படிக்க போறோம், ரூசோ அவரை குறித்து படிக்க போறோம், ப்ரொபேல் அவரை குறித்து படிக்க போறோம், மாண்டிசாரி அவரை குறித்து படிக்க போறோம், ஜான் டூயி இவங்களை பத்தி படிக்க போறோம். இவங்க முக்கியமானவங்க. அப்புறம் இன்னோவேஷன்ஸ் என்ன மாதிரி இப்ப ரீசெண்டா இருக்கு, கல்வியில புதுமைகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இப்ப ரீசெண்டா என்ன மாதிரியான கல்வியில புதுமைகள் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ மறுபடியும் ஒருத்தர் கன்ஃபார்ம் பண்ணுங்க, என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா, பிளஸ் உங்களுக்கு மெட்டீரியல் ரீச் ஆயிருச்சா, அந்த என்னோட ஸ்கிரீன் உங்களுக்கு ரீச் ஆயிருச்சா? ஸோ மெட்டீரியல்ஸ் ரீச் ஆயிருச்சு. ஸோ என்னோட கிளாஸ் அப்படிங்கறதும் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் நம்ம பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் இதெல்லாம் கொஞ்சம் குயிக்கா நம்ம வேகமா ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு போனோம்னா ரேண்டமா. ஸோ ஃபர்ஸ்ட்ல ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் அப்படின்னாவே 3 to 6, நம்ம ஊர்ல 2 to 5, நர்சரி, கிண்டர் கார்டன், மாண்டிசாரி, அங்கன்வாடி இதெல்லாம் படிச்சதுதான். ஸோ என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேகமா அடுத்த யூனிட்டுக்கு நான் போயிடுறேன். ஸோ இந்த யூனிட்ல எங்க வர்றாங்க அப்படிங்கிறது. ஸோ யார் யாரு இங்கதான் நம்ம தலைப்பு வருது. யார் யாரு சார்? முக்கியமான தலைவர்கள்
ஸோ யாரெல்லாம் பிலாசபர்ஸ், மேற்கத்திய தத்துவியல் அறிஞர்கள் யார் யார், அவங்கள பற்றி நம்ம ரொம்ப முக்கியமாக நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ நோட்ஸ் எடுங்க. அதே மாதிரி இதில் கேள்விகளும் நான் படித்து இதை காமிச்சு கொடுக்குறேன். கேள்விகளும் எந்தெந்த மாதிரி வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். இந்த ஏஎஸ் நீல் இதெல்லாம் சிலபஸில் கொடுக்கல, இருந்தாலும் இதை தெரிஞ்சுக்குங்க. ஏஎஸ் நீல் அப்படிங்கிறவர் ரொம்ப முக்கியமான ஒரு நபர். ஸோ என்ன சார் அப்படின்னா, முற்போக்கு கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார்வர்டு எஜுகேஷன், இன்னோவேட்டிவ் எஜுகேஷன். ஸோ ஃபார்வர்டு எஜுகேஷன், இன்னோவேட்டிவ் எஜுகேஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஏஎஸ் நீல், அவரை பற்றி முதல்ல பார்ப்போம். ஸோ இந்த ஏஎஸ் நீல் அப்படிங்கிறவர், இவரும் வெஸ்டர்ன் பிலாசபர்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு நபர். ஸோ இவர் எந்த வருஷம் சார், அவர் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 20ஆம் நூற்றாண்டு. அப்போ 20வது நூற்றாண்டில் ஒரு முக்கியமான ஒரு தலைவர் அப்படிங்கிறவர் தான் நம்மளோட ஏஎஸ் நீல் அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுக்கணும். இவர் ஃபஸ்ட்டு இவர் தான் உலகிலேயே முதல்ல அந்த முற்போக்கு பள்ளி அப்படிங்கிறத உருவாக்கினவர். ஸோ அந்த பள்ளிக்கு அவர் பேர் வச்ச பேர் சம்மர் ஹில் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல். அந்த பேர் வச்சது ஏஎஸ் நீல். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு நபர். அவரை பற்றி நம்ம படிக்கும்போது இவர் இங்கிலாந்தில் பிறந்தவர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சார் இங்கே எப்படி கேள்வி கேட்குறாங்க நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு 10 கேள்வி அப்படிங்கிற மாதிரி காமிச்சு கொடுக்குறேன். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் எப்படி கேட்டிருக்காங்க, ஸோ இப்போ எப்படி கேட்க வாய்ப்பு உள்ளது அப்படிங்கிற மாதிரி நம்ம கம்பல்சரி பார்க்கலாம். அப்போ ஏஎஸ் நீல் அப்படிங்கிறவர், இவர் தான் ப்ராக்ரஸிவ் ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராக்ரஸிவாக இருக்கணும். ப்ராக்ரஸிவ்னாவே முன்னோக்கிய வளர்ச்சி. ப்ராக்ரஸிவ் கார்டெலாம் சொல்கிறோம்ல. ஸோ ப்ராக்ரஸிவ் அப்படின்னாவே முற்போக்கு அல்லது முன்னோக்கு அப்படிங்கிற மாதிரியான ஸ்கூலு. இவர் அதோட ஃபாதரே இவர் தான். அப்போ இவர் 20வது நூற்றாண்டை சார்ந்தவர் அப்படிங்கிறது பார்க்குறோம். சம்மர் ஹில் ஸ்கூல் அப்படிங்கிறது அவர் தான் ஃபவுண்டரு. சம்மர் ஹில் அப்படிங்கிற ஸ்கூலோட ஃபவுண்டர் இவர் தான். ஸோ இவர் என்ன சொல்ல வர்றாரு, இந்த லேர்னிங் அப்படிங்கிறது, கற்றல் அப்படிங்கிறது எப்படி இருக்கணுமா, அதாவது குழந்தைகளுக்கு உகந்த சூழல். ஏன்னா ரொம்ப முக்கியமாக சைக்காலஜியில் 3 ரொம்ப முக்கியம்னு சொல்லுவான். ஒரு கற்றல் நடைபெறும்னு சொன்னால் ஒரு 3 காரியங்கள், முக்கியமான காரியங்கள் நிகழணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒன்று என்ன சார் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் வந்து லேர்னர், அந்த கற்பவர் யாரு அப்படிங்கிறது. ரெண்டாவது அப்படின்றது வந்து கற்கும் சூழல், அந்த என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கற்றல் அப்படிங்கிறதுக்கான உபகரணங்கள் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் கற்றுக் கொடுக்கிறவர். ஸோ கற்பவர், அந்த கற்கும் சூழல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஏஎஸ் நீல் அவருடைய கருத்துப்படி அவர் என்ன சொல்றாரு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ குழந்தைகளின் மனதிற்கு உகந்த சூழல்ல, மனதிற்கு உகந்த சூழல், அதே மாதிரி இன்பகரமான அனுபவம் வகையில் அந்த மாதிரி இருக்கணுங்க. சம்மர் ஹில் அப்படிங்கிற இடத்துல ஸோ 1922 அவர் வந்து ப்ராக்ரஸிவ் ஸ்கூல் அப்படிங்கிறத நிறுவி அவர் தான் தலைமை ஆசிரியராக, த ஹெட் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன், தலைமை ஆசிரியராகவும் அதில் பணியாற்றுகிறார் அப்படி சொல்லி பார்க்கிறோம். யாரை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் சார் முகமது? ஏஎஸ் நீல் சம்மர் ஹில் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். ப்ராக்ரஸிவ் ஸ்கூல் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். இங்கிலாந்து அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த சம்மர் ஹில் அப்படிங்கிறது அந்த ஸ்கூல் வந்து எப்படி நடைபெறுதுன்னு பாருங்க. ஸோ கூற்று காரணத்தில் கேட்கலாம், பொருந்துறது அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஸோ கேள்விகள் கேட்கும்போது என்ன மாதிரி கேட்குறாங்க. இந்த சம்மர் ஹில் பள்ளி நடைபெறும் விதம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, முதல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, பள்ளிக்கு பொருத்தமானவர்களாக குழந்தைகளை நடத்துவது இல்லை, மாறாக குழந்தைகளுக்கு பொருத்தமாக இந்த பள்ளி நடத்தப்படுகிறது. இந்த 2 கான்செப்ட் அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. பள்ளிக்கு பொருத்தமானவர்கள் அப்படி இல்லை, குழந்தைகளுக்கு அப்படிங்கிறது பொருத்தமான பள்ளி அப்படிதான் இருக்கணும். இது சைல்டு சென்ட்ரிக் ஓரியன்டட். இதுல கேள்வி அடிக்கடி கேட்பாங்க. ஸோ பின்வருவனவர்கள் யார் வந்து குழந்தை மைய கல்வி, அப்ப ரூசோ அப்படின்னு எடுத்துக்கிட்டா குழந்தை மைய கல்வி. ஸோ அதே மாதிரி கிண்டர் கார்டன் அப்படிங்கிற அமைச்சர் ப்ரொபேல், அவர் வந்து அந்த குழந்தை மைய கல்வி. மாண்டிசாரி குழந்தை மைய கல்வி, ஏஎஸ் நீல் குழந்தை மைய கல்வி. அப்ப சம்மர் ஹில் அப்படின்னு சொன்னாவே இது வந்து பள்ளிக்கு பொருத்தமானவர்களாக அதமாக இருக்கக்கூடிய குழந்தைகளை தேடுவதை விட அந்த குழந்தைக்கு பொருத்தமான இடமாக பள்ளியை மாற்றணும். இன்ஸ்டெட் ஆஃப் அந்தமாக இருக்கக்கூடியது. ஸோ நமக்கு ஃபிட்டு நிறைய பேர் இந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, இந்த 10th ஸோ 480க்கு மேலே மார்க் எடுத்தா உடனே நாங்கள் வந்து ஸ்காலர்ஷிப் தர்றோம், நாங்கள் ஃப்ரீ எஜுகேஷன் தர்றோம் அப்படிலாம் நிறைய ஸ்கூல்ஸில் ஆடு கொடுப்பாங்க. அப்படித்தானே மலாமா? நிறைய ஆடு கொடுப்பாங்க. எங்களை நாங்கள் வந்து ஒரு 450க்கு மேலே 450 அதெல்லாம் வந்து எகெயின்ஸ்ட் ஏஎஸ் நீல். அவர் என்ன சொல்றாரு, எங்க பள்ளிக்கு பொருத்தமானவர்களை அப்படிங்கிற மாதிரி பள்ளிக்கு பொருத்தமான குழந்தைகளை நடத்துவதை விட ஸோ அந்த குழந்தைக்கு பொருத்தமான பள்ளியா நீங்க எந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸும் கொண்டு வாங்க. அதான் சொல்லுவாங்க, ஒரு இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி உண்டு, எ குட் டீச்சர் கேன் மேக் ஈவன் போரிங் லெசன்ஸ் இன்டு அன் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்றது. அப்போ எ குட் ஸ்கூல்
சரியா? ஈவன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்லோ லேர்னரை கூட ஒரு நல்ல லேர்னரா மாத்திரதா இருக்கணும். ரொம்ப கடினமான மாணவர்களையும் ரொம்ப பின்தங்கிய மாணவர்களையும் மாற்றக்கூடிய இடமா இருக்கணும். அதுதான் சம்மர் ஹில் அங்க நடக்குதுன்றாங்க. இது வந்து சுயாட்சி அப்படிங்கிற குடியரசு அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். சுயாட்சி, அவரவர் வேலையை அவரவர் செய்யணும். இண்டிவிஜுவல் திங்கிங் இருக்குன்றாரு. இண்டிவிஜுவல் திங்கிங், சுயமா அவங்க யோசிக்கணும், சுயமா அவங்க செய்யணும், யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. அரவிந்த கோஷ் சொன்னது மாதிரி தான். அதே மாதிரி நேச்சுரலிஸ்ட் நம்மளுடைய ரவீந்திரநாத் தாகூர் சொன்ன மாதிரி தான். ஸோ எல்லாருமே அதே மாதிரி நம்ம காந்திஜி சொன்ன மாதிரி தான், சுயமா ஒரு தொழிலை கத்துக்கணும். அதான் ஆதார் கல்வி. அப்ப இவர் குடியரசு. அதே மாதிரி குழந்தைகள் பிறப்பிலேயே நல்ல இயல்பினர் தான், மாசு அற்றவர்கள் என்ற நம்பிக்கை. சரியா? சோ மாசு அற்றவர்கள் குழந்தைகள், அதான் சொல்லுவாங்கல்ல, தமிழ்ல ஒரு பழமொழி உண்டுல்ல, ஒரு பாடல் கூட பாடியிருப்பாங்க, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை இந்த மண்ணில் பிறக்கையிலே. அதான் சொல்லுவாங்க, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் இந்த மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னையர் வளர்ப்பினிலே. இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் யாருன்னு தெரியுமா? தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியலன்னா தெரியல. கவிஞர் கண்ணதாசன் அப்படிங்கிறது இல்லைங்களா? கவிஞர் கண்ணதாசனோட இயற்பெயர் என்னமா? மலமாம். கவிஞர் கண்ணதாசன் நமக்கு பாடப்பகுதியில் வந்தாரு 10ஆம் வகுப்புல. அவருடைய இயற்பெயர் முத்தையா. முத்தையா. சரி, அவங்க அப்பா பேரு? அப்பா பேரு தெரிஞ்சவங்க சொல்லுங்க. அவங்கதான் சரி மறந்துட்டாங்க. இல்ல தெரியலன்னு சொல்றதுக்கு மிஸ்டர் இருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நம்ம நடத்தியிருக்கோம், படிச்சிருக்காங்க, இங்க கிளாஸ்ல இருக்காங்க. கிளாஸ்ல இருக்காங்க. யாருக்குமே நடத்தலையா? அம்மா பேர் விசாலாட்சி, அப்பா பேரு என்னம்மா? சாத்தப்பன் விசாலாட்சி. ஆமா, அப்பா பேரு சாத்தப்பன், அம்மா பேரு விசாலாட்சி. சிவகங்கை மாவட்டம் அப்படிங்கிறது ஸோ ரொம்ப முக்கியமானது. ஸோ அவருக்கு கண்ணதாசன் மணிமண்டபம் சிவகங்கையில தான் இருக்கு, காரைக்குடியில தான் இருக்கு, சிவகங்கை மாவட்டத்தில் தான் இருக்கு. முக்கியமானது. அவருக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கா? குயிக்கா சொல்லணும், குயிக்கா சொல்லுங்க. சாகித்ய அகாடமி விருது எந்த அந்தமாக இருக்கக்கூடிய படைப்புக்காக கிடைச்சது? சேரமான் காதலி அப்படிங்கிறது ஸோ ரொம்ப முக்கியமானது. ஸோ அடிக்கடி மறுபடியும் சொல்றேன், பரீட்சைக்கு பாடம் படிப்பவர்களை விட பரிச்சயமாக தான் பாஸ் ஆவாங்க. வேடிக்கை பார்க்குறவங்க, சும்மா காமிக்கிறவங்க, சும்மா அப்படியே வந்து அட்டன் பண்றவங்க எல்லாம் இங்க ஜெயிக்க போறது இல்லை. கிளாஸ் அட்டன் பண்றவங்க எல்லாம், சில நோட்ஸ் எடுக்கிறவங்க எல்லாம், சும்மா வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ்ல அட்டெண்டன்ஸ் கொடுக்கறவங்க எல்லாம் இங்க ஜெயிக்க போறது இல்லை. யார் ஒருவர் பரிச்சயமாகிறாரோ அவர் தான் பாஸ் ஆக போறாரு. பரிச்சயம் அப்படிங்கிறவங்க தான் பாஸ் ஆக போறாங்க. அதனால வேடிக்கை பார்க்காதீங்க, முந்திக்கிறணும். அடிக்கடி சொல்லவே மாணவர்களிடத்துல, வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றவங்க ஏமாளி, கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்த தெரியாதவர்கள் கோமாளி. யார் ஒருவர் வாய்ப்புகளை பயன்படுத்தி முன்னேறுகிறாரோ அவர் தான் புத்திசாலி. ஸோ நீங்க புத்திசாலியா இருங்க, வாய்ப்பை பயன்படுத்துங்க. என்னைய கேள்வி கேட்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கணும். நீங்க என்ன கேள்வி கேட்க மாட்டாங்களா? ஸோ நான் எப்படியாவது இந்த இதில் கண்டிப்பா நான் அக்டோபர் 12 எனக்கான நாள். அக்டோபர் 12 ஒரு முக்கியமான நாள். RTA ஆக்ட் 2005 உருவான நாள் அக்டோபர் 12. ஸோ இந்த அக்டோபர் 12 எனக்கான ஒரு நாள் அப்படிங்கிறத முடிவு பண்ணீங்கன்னா நீங்க டக்குன்னு ஆன்சர் பண்ணணும். யார் வராங்கன்னு பாருங்க. ஸோ ஒரு சுயாட்சி குடியரசு, குழந்தைகள் பிறப்பிலேயே நல்ல நல்ல இயல்பு உள்ளவங்க தான், மாசு அற்றவர்கள் தான். மாசுனாவே குற்றம்னு அர்த்தம், குற்றமற்றவர்கள் தான். அந்த மாசை நீக்கிறவர் தாங்க ஆசு. ஆசு பிளஸ் இயர். ஆசிரியருக்கு இலக்கணமே ஆசு பிளஸ் இயர்னு சொல்லுவோம். அதாவது ஆசிரியர்னா குற்றமில்லாதவர்கள் ஆக்கணும். சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. ஆசிரியர்கள், முதல்வர்கள், மூத்த குடிமக்கள், டீச்சர்ஸ் அண்ட் ஆல்சோ பிரின்சிபல்ஸ் அண்ட் ஆல்சோ எல்டர்ஸ், மூத்த குடிமக்கள். சோ ஆசிரியர்கள், முதல்வர்கள் மூத்த குடிமக்கள் ஆவர். ஆனால் மாணாக்கர்கள் உண்மையான குடிமக்கள் ஆவர். உண்மையான குடிமக்கள்னா மாணாக்கர்கள். யாரோட கூற்றுப்படி? ஏஎஸ் நீல் கூற்றுப்படி. ஏஎஸ் நீல் எந்த ஊருக்காரு? இங்கிலாந்துக்காரு. ஏஎஸ் ஸ்கூல் எந்த பள்ளி ஆரம்பிச்சாரு? ஸோ ப்ராக்ரஸிவ் ஸ்கூல் அப்படிங்கிற முற்போக்கு பள்ளி எங்க ஆரம்பிச்சாரு? சம்மர் ஹில் அப்படிங்கிற இடம். அது எங்க இருக்கு? இங்கிலாந்துல இருக்கு. அப்ப இவர் யார் ஓரியன்டட்? சைல்டு சென்ட்ரிக் ஓரியன்டட். அப்ப என்ன சொல்றாரு? பொருத்தமான பள்ளிக்கு பொருத்தமான மாணவர்கள் அப்படிங்கிறத விட மாணவர்களுக்கு பொருத்தமான பள்ளி அப்படிங்கறத கொண்டு வரணுன்றாரு. சுய ஆட்சி அப்படிங்கிறது இருக்கணும்ன்றாரு. ஸோ இவங்களை வந்து உண்மையான குடிமக்கள் அப்படிங்கிறது நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது குழந்தைகள் தான் சொல்றாரு. அதே மாதிரி பிறம்படி போன்ற தண்டனைக்கு பதிலாக மோட்டிவேஷன் இருக்கிறார். ஊக்குவித்தலும் வலிமைப்படுத்துதல் என்ன சொன்னா உங்களை ஸ்ட்ரென்தன் பண்றது. மாரல் ஸ்ட்ரென்த், பாடி ஸ்ட்ரென்த். உன்னால முடியும், நீ ஜெயிச்சிருவ. ஏற்கனவே பேசியிருக்கோம். யாரு சொல்லுவா? ஊக்கம் அப்படிங்கிறது 2: இயல்பு ஊக்கம், அடைவு ஊக்கம். இயல்பு ஊக்கம் யாரு? அடைவு ஊக்கம் யாரு? குயிக்கா எடுக்கணும். இதான் உங்க குயிக்கா. யாரு? இயல்பு ஊக்கம் மக்டூகல்மா சுசிலா. அடைவு ஊக்கம் அட்கின்சன்ங்க. சோ இயல்பு ஊக்கம் அப்படிங்கிறது மக்டூகல், அடைவு ஊக்கம்ங்கிறது அட்கின்சன் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். சோ ஏஎஸ் நீல் அவரை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். சோ வெஸ்டர்ன் பிலாசபர்ல முக்கியமான ஒரு பிலாசபர் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.
ஸோ ஏஎஸ் நீல் அப்படிங்கிறது அவருடைய திட்டம், அவருடைய சார்பான திட்டம் என்ன, அவருடைய பாடம் சார்பான அவருடைய திட்டம் நடைமுறை என்ன, ப்ரொசீஜர்ஸ், அது பார்க்க போறோம். அப்ப என்ன சொல்றாரு அவரு, ஃபர்ஸ்ட் வந்து இந்த எல்லா ஸ்கூல்லையும் பின்பற்றுகிற மாதிரி வழக்கமாக கடைபிடிக்கப்படும் கட்டாய பாடங்கள் அப்படிங்கிறது கம்பல்சரி, அதே மாதிரி வீட்டு பாடங்கள், வீட்டு ஒப்படைப்பு, ஹோம்ஒர்க் கொடுக்கறது, அதே மாதிரி எக்ஸாமினேஷன், இதெல்லாம் தேவை இல்லைன்னு சொன்னவர் யாரு அப்படின்னு சொன்னா நம்முடைய ஏஎஸ் நீல். இது அடிக்கடி கேட்கப்பட்ட கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல. எக்ஸாமே தேவையில்லைன்னு சொன்னது யாரு, அதே மாதிரி வீட்டு பாடம் தேவையில்லைன்னு சொன்னது யாரு, அதே மாதிரி கம்பல்சரின்ற ஒரு விஷயமே இருக்கக்கூடாது. அப்படின்னா நீங்க கம்பல்சரின்னு ஒன்று சொன்னீங்கன்னா அப்ப மற்ற எல்லாத்தையும் ஏன் பாடமா வைக்கிறீங்க? கம்பல்சரின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அப்புறம் ஏன் பாடமா வைக்கிறீங்க? அதெல்லாம் சும்மா தெரிஞ்சுக்கிறது மாதிரி சொல்லிட்டு போயிடலாம்ல. ஸோ இது முக்கியமானது அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அப்ப ஏஎஸ் நீலோட கருத்துப்படி ஸோ நோ ஹோம்ஒர்க், நோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் அண்ட் நோ கம்பல்சரி அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. இரண்டாவது அவருடைய திட்டம் என்ன சார், அவருடைய ப்ரொசீஜர்ஸ் நடைமுறை என்ன சார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவர் தொழில் அப்படிங்கிற ஒண்ணு, அதே மாதிரி சமூகம் சார்ந்த நம்ம படிக்கிறது அப்படியே அப்ளை ஆகணும், தொழில் சார்ந்த வாழ்க்கை, பயன்மிக்க பாடத்திட்டம். இந்த பயன் ஊறு கல்வி அப்படின்னு சொன்னாவே நம்ம சொல்லுவோம் ஜான் டூயி. அப்ப பாடத்திட்டங்களை தான் பாடங்கள்ல சேர்த்தார். அதே மாதிரி ஏதோ ஒரு பாடத்தில் முதுகலை பட்டமான எம்ஏ பெறுவதை காட்டிலும் இருசக்கர வாகனத்தை பழுது பார்க்கும் இயந்திர பொறியாளராவது எவ்வளவோ மேலுங்கிறார். இன்னைக்கு இன்ஜினியரிங் படிச்சு வச்சுட்டு குரூப் 4 படிக்கிறத விட நீங்க ஒரு மெக்கானிக்கா இருந்துட்டு போ, ஒரு ஐடியில போய் தெரிஞ்சுட்டு தொழில கத்துட்டு போ. அவர் தான் சொல்றார் தொழில் சார்ந்த கல்வி வேணுன்றார். நான் எம்ஏ படிச்சிருக்கேன், எம்பில் படிச்சிருக்கேன், டாக்டரேட் பண்ணிருக்கேன், பிஹெச்டி படிச்சிருக்கேன்றதை விட அவர் என்ன சொல்றாரு, ஏதாவது ஒரு தொழிலை கத்துக்க, வாழ்க்கைக்கு தேவையான ஒண்ணு கத்துக்க, வாழ்க்கைக்கு தேவையானத அப்படின்றத கத்துக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ தேர்வுகளில் இன்னைக்கு கூட நான் ஒரு பார்பர் ஷாப்ல இருந்தேன். இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணாரு, சார் உங்களோட வீடியோலாம் பார்க்குறேன், சூப்பர் சார், அருமையா பண்றீங்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவரை பத்தி கேட்டேன். அவர் 8th தான் படிச்சிருக்கிறாரா, அவருக்கு 4 லாங்குவேஜ் தெரியுமா, அவரோட சேலரி வந்து 35,000, 35,000 ரூபாய் சேலரியா. ஆனா என்ன சொல்றாங்க, அவர் பார்பர் ஷாப்ல இருக்கிறதுனால, அவர் படிக்காதனால அவருக்கு என்ன பண்றது இல்ல, பொண்ணு கிடைக்கல சார் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணாரு. அப்பதான் சொன்னேங்க, டாக்டரேட் பண்ணவங்க கூட வெறும் 10,000க்கு 15,000க்குலாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால படிப்புன்றது ஒரு மேட்டரே கிடையாது, தொழில் தான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இப்போங்க ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி நான் பேசிட்டு வந்த ஸ்டேட்மெண்ட் ஏஎஸ் நீல் அதான் சொல்றாரு, நீங்க எம்ஏ பெறுவதை காட்டிலும் இருசக்கர வாகனத்தை பழுது பார்க்கும் ஒரு மெக்கானிக், ஒரு இயந்திர பொறியாளராக இருந்துட்டு போறது நல்லதுன்றாரு. ஸோ இந்த பெண் கொடுக்குறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அது கௌரவம் நினைக்கிறாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா படிப்புன்றது ஒரு கௌரவம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவருக்கு 4 லாங்குவேஜ் தெரியும், அவர் செக் பண்ணி காமிச்சாரு. ஹிந்தி தெரியுமா, பிளஸ் வந்து கன்னடம் தெரியும், மலையாளி சாரி அவருக்கு வந்து இன்டர்நேஷனல் லாங்குவேஜ்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மலாய் தெரியுமா, மலேசியால வேலை பார்த்திருக்காரு. அப்ப அவ்வளவு திறமையா இருக்கிறாரு, மாசம் 35,000 சம்பளம் வாங்குறாரு. ஆனா ஃபீல் பண்ணது என்ன, சார் நான் படிக்கல சார், 8th ஸ்டாண்டர்ட் தான் நான் படிச்சிருக்கேன்னு சொல்லி. அதைத்தான் ஏஎஸ் நீல் சொல்றாரு. ஸோ மெக்கானிக் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு தொழில் ரீதியா, இன்னைக்கு தொழில் பண்றவங்க நல்லா சாதிக்கலாம், வைக்கலாம், அவருடைய கருத்துங்க. ஸோ நம்ம எஜுகேஷனை வந்து பொருளாதாரத்துக்காக நம்ம கத்துக்க கூடாது, இதுலதான் பிரச்சனையே வருது. நல்லா புரிஞ்சுக்குங்க, எஜுகேஷனை பொருளாதாரம் எடுத்துக்கூடாது. நான் பிஹெச்டி பண்ணாதான் எனக்கு அங்க வேலை கிடைக்கும், பிஎட் பண்ண நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒரு நல்ல பாட அறிவு இருக்கணும், அனுபவ அறிவு இருக்கணும், அந்த பிள்ளைகளுக்கு வழிநடத்தக்கூடிய ஆற்றல் இருக்கணும், அதான் முக்கியமானது. நான் வந்து பேச மாட்டேன், நான் அதுக்கு நம்ம பிஎட் படிக்கணும். பிஎட்ன்றது டீச்சிங்னாவே தொழில் வந்து பேச்சு தானே, ப்ரொஃபஷன் தானே, பேசணும் நல்லா நுணுக்கமா, அதான் சொல்றது. அதே மாதிரி ஃப்ரீடம் இன் கிளாஸ் ரூம் சிச்சுவேஷன்ஸ், கிளாஸ் ரூம்ல வந்து நல்லா ஃப்ரீடம் இருக்கணும்ன்றார், அந்த இன்டராக்ஷன் இருக்குன்றார், ஆசிரியர் மாணவர் அப்படிங்கிற அந்த ஃப்ரீடம் நல்லா இருக்கணும்ன்றார். ஸோ எக்ஸாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஏஎஸ் நீல். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏஎஸ் நீல் அவர் எழுதின நூல் ஒன்னே ஒண்ணுதான், ரொம்ப முக்கியமானது, குழந்தை வளர்ப்பில் ஒரு தீவிர அணுகுமுறை, சம்மர் ஹில் எ ராடிக்கல் அப்ரோச் இன் சைல்டு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரியோரிங், ராடிக்கல் அப்படிங்கிற அப்ரோச் இன் சைல்டு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரியோரிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியது குழந்தை வளர்ப்பு அப்படிங்கறதுல வந்து ஒரு நல்ல தீவிர அணுகுமுறை இருக்கணும், நல்ல குழந்தையா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி. சோ ஏஎஸ் நீல் அப்படிங்கிற ஒரு வெஸ்டர்ன் பிலாசபர் நம்ம முடிச்சிட்டோம். கிளாஸ்ல இருக்கீங்களா? நான் இருக்கனா? நான் பேசுனதெல்லாம் ரீச் ஆகுதா? நோட்ஸ் எடுக்கிறீங்களா? செகண்ட் ஒன் குயிக்கா மூவ் பண்ணுவோம். ரூசோ முக்கியமான ஒரு நபருங்க. இவரை தவிர்த்துட்டு எஜுகேஷன் இல்ல, இவரை தவிர்த்துட்டு குழந்தை மைய கல்வி இல்ல, சைல்டு சென்ட்ரிக் இல்ல, இவரை தவிர்த்துட்டு இந்தியன் பிலாசபி, எஜுகேஷன்ல பிலாசபி இல்ல. ரூசோ. சோ ரூசோ அப்படிங்கிறவர் 1712 1712 அவருடைய பிறந்த வருடம். ஸோ 1712 அப்படிங்கலாம் அவர் பிறந்திருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
இந்த 17-12 அப்படிங்கிறது வந்து அவர் எந்த ஊர்ல பிறந்திருக்காருன்னா ஜெனீவா. ஜெனீவா எங்க சார் இருக்கு? சுவிட்சர்லாந்துல இருக்கு. அப்ப நாடுன்னு கேட்டா நமக்கு சுவிட்சர்லாந்து தான். ஸோ அங்க ஜெனீவா முக்கியமான ஒரு பிளேஸ். நீங்க இன்னொரு அடிஷனல் ஜிகே சொல்றேன். என்ன சார் அடிஷனல் ஜிகே அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், வேர்ல்டு மெட்டீரியாலஜிக்கல் ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி டபிள்யூன்னு ஆரம்பிக்கிற எல்லாமே, டபிள்யூ அப்படின்னு வந்துருச்சுனாவே ஒரு யுனைடெட் நேஷன்ஸ் அப்படிங்கறத நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அது ஜெனீவால தான் இருக்கும். ஜெனீவா இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் மேக்சிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜெனீவால தான் இருக்கும். ஸோ 17-12 சுவிட்சர்லாந்துல ஜெனீவாவில் இவர் பிறந்தாலும், ஸோ வேர் ஹி லீவ்டு, அவர் எங்க வாழ்ந்தார் அப்படின்னு பார்த்தா பிரான்ஸ்ல. பிரான்ஸ் அப்படிங்கறதுல தான் அவர் வாழ்ந்திருக்கிறாரு. யாரு சொல்லுவா பிரான்ஸோட கேபிட்டல் சிட்டி எது? பாரிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. சுசிலாவுமா? ஆரோக்கிய சுசிலா எங்க பிரான்ஸ்ல இப்ப ரீசெண்டா ஒரு இன்டர்நேஷனல் ஈவெண்ட் நடந்துச்சுல, என்ன நடந்துச்சு பிரான்ஸ்ல? பாரிஸ்ல ஒரு இன்டர்நேஷனல் ஈவெண்ட், பிஃபா ஒலிம்பிக் நடந்துச்சா? என்ன ஃபிஃபான்றீங்க ஒலிம்பிக்ன்றீங்க? ஃபிஃபா வேற ஒலிம்பிக் வேற இல்லையா? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. ஃபிஃபான்னு சொல்லுங்க இல்ல ஒலிம்பிக்னு சொல்லுங்க. ஃபிஃபா ஒலிம்பிக் புதுசா இருக்கே இது. ஃபிஃபா ஒலிம்பிக் அவசரமா சொல்றேன்னு தப்பா சொல்லிட்டீங்களா? அதானே புதுசா வேர்டு இருக்கேன்னு நானும் பார்த்தேன். ஸோ பிஃபா அப்படிங்கிறது, பிஃபானாவே 1930 முத ஆரம்பிச்சாங்க இல்லையா? 1930 ஒலிம்பிக் அப்படிங்கிறது. ஸோ ஞாபகம் வச்சுக்கணும், இங்க தாங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு மாநாடு நடத்தினாங்க. அடுத்து நடத்த போறது நம்ம இந்தியா நடத்த போகுது, பாரிஸ்ல தான். ஸோ ஆர்டிபிஷியல் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி ஆமா நடந்து முடிஞ்சது. அதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்தடுத்த ஒலிம்பிக் போட்டி எங்க நடைபெற போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. கண்டிப்பா கேட்பாங்க, கேள்வியில கேட்பாங்க. அப்ப ஒரு 17-12 பிறந்திருக்கிறார். ஜெனீவாவில் தான் பிறந்திருக்கிறார். பிரான்ஸ்ல தான் அவர் வாழ்ந்திருக்கிறார். இவரும் 18வது நூற்றாண்டை சார்ந்தவர் தான். இவர் தான் ஃபாதர் ஆஃப் சைல்டு சென்டர்ட் எஜுகேஷன். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபாதர் ஆஃப் சைல்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன், சைல்டு சென்டர்ட் எஜுகேஷனோட ஃபாதர், குழந்தை மைய கல்வியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டாவே நம்ம ரூசோ அப்படிங்கறத எடுத்துக்கணும். ரூசோ. அதே மாதிரி இவர் ரொம்ப முக்கியமானவர். இவருடைய தத்துவம் என்னன்னா நேச்சுரலிசம், நேச்சுரலிஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ கேள்வி எப்படி கேட்பாங்க? ஒரு 4 பேரை கொடுத்துட்டு இதுல ஒருத்தர் மட்டும் டிஃபரெண்ட் கேட்டுருவாங்க. நேச்சுரலிஸ்ட் இது யாரு? இல்ல இயற்கைவாதி, இல்ல இயற்கை கோட்பாடோடு சம்பந்தப்படாதவர் யாரு? யதார்த்தவாதி அல்ல அப்படிங்கிற மாதிரி. ஸோ யாருன்னு கேட்டுருவாங்க. அப்ப நல்லா படிச்சுக்கணும். ரூசோட தத்துவம்னு கேட்டாவே நேச்சுரலிசம். ஸோ இவர் என்ன சொல்றாரு? இவர் கல்வியில எப்படி இருக்குன்றாரு? ஃப்ரீடம் ஆஃப் தாட் இருக்கணும்ன்றாரு. ஏஎஸ் நீல் சொன்னதே இவரும் வந்து கன்ஃபார்ம் பண்றாரு, ஃப்ரீடம் ஆஃப் தாட். ஸோ கண்டிப்பா அந்த கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னு சொல்லி, கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது இருக்கணும். கல்வியில 3 நிலைகள் அப்படிங்கறது அவர் சொல்றாரு. அக்கார்டிங் டு ரூசோ there are 3 stages in education. What are the 3? First one அப்படிங்கிறது இயற்கை அப்படிங்கிறது தான் இருக்கணும்ன்றார். நேச்சர் தாகூர் சொன்ன அந்த நேச்சர். ரெண்டாவது வந்து நமக்கு பாடி அப்படிங்கிற growth, பாடி growth அப்படிங்கிற உடல் வளர்ச்சி. அப்ப இயற்கை வளர்ச்சி இருக்கணும், உடல் வளர்ச்சி இருக்கணும். இவர் ரொம்ப முக்கியமானது, இவரோட எஜுகேஷனாவே எதிர்மறை கல்வின்னு சொல்லுவாங்க. எதிர்மறை கல்வி அப்படின்னாவே நெகட்டிவ் எஜுகேஷன். எதிர்மறை கல்வி அப்படின்னாவே நெகட்டிவ் எஜுகேஷன் அப்படிங்கிறது இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப ரூசோ எந்த கல்வியோடு தொடர்புடையவரா? நெகட்டிவ் எஜுகேஷன். ஸோ இவர் என்ன சொல்றாரு? மனிதன் பிறக்கிற போது, மனிதன் பிறக்க மாட்டான், குழந்தை தான். ஸோ அப்ப மனிதர்களாக பிறக்கிறோம் இல்லையா? ஸோ மனிதன் பிறக்கிற போது சுதந்திரமாக பிறக்கிறான். இந்த கூற்று யாருடையதுன்னு கேட்பாங்க. இட் வாஸ் செட் பை ஸோ நம்ம ரூசோ. அப்ப மனிதன் பிறக்கிற போது சுதந்திரமாக பிறக்கிறான், ஆனால் சமூகத்தினால் அவன் சங்கிலியால் பிணைக்கப்படுகிறான். Man is born free, but everywhere he is in freedom, equality and fraternity. Equality, fraternity and liberty, equality, fraternity அப்படிங்கிறது நம்ம எந்த நாட்டில இருந்து எடுத்தோம்? இவர் அந்த ஊர்ல தான் வாழ்ந்திருக்காரு. பா டீச்சர்ஸ் சூப்பருங்க. நான் இருக்கனா இல்ல கிளாஸ் கட் ஆயிருச்சா? கிளாஸ் கட் ஆயிருச்சு. யாரு? இல்ல சார், பிரெஞ்சு புரட்சியினுடைய தாரக மந்திரம் அதுதான். பிரெஞ்சு புரட்சியினுடைய தாரக மந்திரம் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரட்டர்னிட்டி. பிரெஞ்சு புரட்சி. ஆரோக்கிய சுசிலா அடிமா, மத்தவங்க வேடிக்கை பார்த்துட்டே இருக்கட்டும். ஆரோக்கிய சுசிலா சொல்லுங்க. சூப்பர், பரவாயில்ல. 1789 பிரெஞ்சு புரட்சி. அந்த தாரக மந்திரம் தான் நமக்கு லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரட்டர்னிட்டி. அவர் சொல்றாரு, குழந்தைக்கு இப்படி கொடுங்கப்பா, ஃப்ரீடம் கொடுங்க, ஈக்குவாலிட்டி கொடுங்க, ஃப்ராட்டர்னிட்டி கொடுங்கன்றார்.
ஃப்ராட்டர்னிட்டினா அந்த சகோதரத்துவம் இருக்கணும், ஈக்குவாலிட்டினா அந்த சமத்துவம் இருக்கணும், ஃப்ரீடம்னா சுதந்திரம் இருக்கணும். ஸோ மேன் வந்து மனிதன் பிறக்கும்போது சுதந்திரமா தான் பிறக்கிறான். ஆனா சமூகம் தான் அவனை வந்து என்ன பண்ணுது, அப்படியே சங்கிலியால பிணைச்சு வச்சு அவனை ரொம்ப ரொம்ப அப்படியே ஆக்குதுன்னு சொல்றாரு. ரூசோவோட டீச்சிங் மெத்தடு பாருங்க. ரூசோவோட டீச்சிங் மெத்தட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன், உற்று நோக்கல் அப்படிங்கிறது. அப்சர்வேஷன், கல்விங்கிறது அப்சர்வேஷன்ல தான் இருக்கணும். அப்படியே பாடம் நடத்திவிட்டு அப்படியே வந்து வாமிட்டு பண்ணிக்கிட்டு அவர் சொல்றதா சரின்னு இருக்கக்கூடாது. அப்சர்வேஷன், உற்று நோக்கல். அதே மாதிரி சுய அனுபவங்கள் மூலம் கற்றல். யாரோட கூற்று? நம்ம ரூசோட கூற்று. சுய அனுபவங்கள், அதான் சொல்றது செல்ஃப், அந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா, இதை நான் இதை படிச்சு பார்த்தேன், இதை நான் பேசி பார்த்தேன், இதை எழுதி பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சுயமாக கற்றல் யாரோடது? ரூசோவோடது. அதே மாதிரி அனுபவங்கள் மூலம் கற்றல் யாரோடது? ரூசோவோடது. அதே மாதிரி அப்சர்வேஷன், உற்றுநோக்கல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த உற்றுநோக்கல் முறைன்றது ரொம்ப ரொம்ப சூப்பரான முறை. அகநோக்கு முறை, புறநோக்கு முறை அப்படிங்கறதுல சொல்லுவோம், இன்ட்ரோஸ்பெக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ அப்போ உற்றுநோக்கல்ங்கிறது அப்சர்வேஷன் மெத்தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி லேர்னிங் பை டூயிங், இதே தான் ஜான் டூயும் சொல்லுவாரு, இதே தான் மாண்டிசோரியும் சொல்லுவாங்க. லேர்னிங் பை டூயிங், செய்முறை கற்றல், ப்ராஜெக்ட் மெத்தட் கண்டிப்பா கேட்பாங்க. அப்ப எப்பவுமே ஒரு டீச்சிங் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்குன்னா, செய்து கற்றல். ஒன்னு அப்ளை பண்ணி பார்க்கணும். சின்ன குழந்தைக்கு பாடம் நடத்தும் போது அப்படியே டைரக்டா கத்தரிக்காய், கரெக்டா தக்காளின்னு சொல்லக்கூடாது. கத்தரிக்காய் முதல்ல எங்க இருக்கும்? செடியில இருக்குமா, மரத்துல இருக்குமா, மண்ணுக்குள்ள இருக்குமா? ஸோ அந்த பெர்செப்ஷன் வேணும். பெர்செப்ஷன் அது ரொம்ப முக்கியம். அதான் சொல்றாரு ரூசோ. அதே மாதிரி சிறு குழந்தைகளுக்கு விளையாட்டு மூலம் கற்பித்தல், த பிளேவே மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளேவே மெத்தட் ஸோ ஆஃப் டீச்சிங் ஃபார் த கிட்ஸ். குழந்தைகளுக்கு யாரோ ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க ப்ளீஸ். குழந்தைகளுக்கு விளையாட்டு மூலம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னவர் ரூசோ. அதே மாதிரி தானே கண்டறியும் முறை அப்படிங்கிறது. ஸோ ஹியூரிஸ்டிக், இந்த ஹியூரிஸ்டிக் அப்படிங்கிற வந்து மெத்தடு, தானே கண்டறியும் முறை அப்படிங்கிறது. அவங்களாவே கண்டுபிடிக்க சொல்லணும். முயன்றி தவறி கற்றல் யார் எடுப்பா? ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். ஒரு சைக்காலஜிஸ்ட்ல ரொம்ப முக்கியமான ஒரு சைக்காலஜிஸ்ட் தாரண்டைக். அந்த தாரண்டைக் அப்படின்னு சொன்னாவே ரொம்ப நுட்பமா ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. நம்ம சைக்கிள் ஓட்டுனது அப்படிதான், நம்ம டூ வீலர் ஓட்டுனது அப்படிதான், ஏன் டீச்சிங் கூட அப்படிதான் இருந்திருக்கும். எடுத்த உடனே பயங்கரமா சூப்பரா அப்படியே சாக் பீஸை பிடிச்ச உடனே பயங்கரமா இருந்திருக்க மாட்டாங்க. உங்களுக்கு அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எப்பவுமே நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தா உடனே நம்ம தடுமாறி அதான் சொல்றது பை லேர்னிங், சாரி எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் வந்திருக்கும். ஸோ ட்ரையல் அப்படின்றதுல தான் வந்திருக்கும். எரர் இருக்கும். எடுத்த உடனே சைக்கிள் ஓட்டிருக்க மாட்டோம், எடுத்த உடனே நம்ம வந்து சூப்பரா அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ தாரண்டைக் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி பாவ்லோ ரொம்ப முக்கியமானவங்க. இதெல்லாம் அந்த ஆக்க நிலையுறுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, கிளாசிக்கல் அந்த மாதிரி இருக்கிறது. அதே மாதிரி செய்து பார்க்கறது. அதில் ரொம்ப முக்கியமா என்ன சொல்லியிருப்பாங்க, ஒரு பூனையை வந்து ஒரு கூண்டில் போட்டுருவாங்களா, ஒரு பர்டிகுலர் உணவுப் பொருளை வச்சிருவாங்களா, அதை வந்து கரெக்டாக அடைச்சு விட்டுருவாங்களா, அதுவும் முயற்சி பண்ணி ஒரு பர்டிகுலர் பீரியட்ல அழகா அதை திறந்து போட்டுரும். அப்புறம் அதே மறுபடியும் என்ன பண்ணோம் திறந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுவா கத்துக்கிறோம். அது மாதிரி தான் நம்மளும் குழந்தைகளுக்கு அவங்களா கத்துக்கிற மாதிரி கொடுக்கணுன்றார். அதே மாதிரி எமிலி, இவருடைய கற்பனை குழந்தைங்க. அது எமிலி யார் சொல்வார்? ரவீந்திரநாத் தாகூருடைய கற்பனை குழந்தை என்னங்க இருக்கீங்களா இல்லையா? யாராவது ஒரு ஆள் தெரியலனா சொல்லிருங்க. இன்னொன்னு காபூலிவானா பார்த்தோம்ல, 2 மினி, மினி அண்ட் காபூலிவானா. இது எமிலிங்க. எமிலி குழந்தையோட வளர்ச்சிகளை, எமிலின்ற குழந்தைய அவரா கற்பனை பண்ணிக்கிட்டு அவர் 4 நிலைகள் இருக்குன்னு சொல்றாரு ரூசோ வந்து 4 நிலைகள் சொல்றாரு. 1 குழவி பருவம் 1 to 5, அதான் இன்ஃபேண்ட். இன்னொன்னு சைல்டுஹுட், அதான் 6 to 12. இன்னொன்னு ப்ரீ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அடலசன்ஸ், அதாவது ஏர்லி அடலசன்ஸ் 13 to 15, இதான் டீன் ஏஜ்னு சொல்லுவோம். டீன் 13, 14, 15. ஸோ 13 to 15 வரைக்கும் ஒரு டீன் ஏஜ், முன் குமர பருவம்ன்றார். அதே மாதிரி லேட்டர் அடலசன்ஸ், பின் குமர பருவம் அப்படின்றாரு 16 to 20. ஸோ அக்கார்டிங் டு ரூசோ அவருடைய அந்த எமிலி அப்படிங்கிற சைல்ட 4 அதமாக இருக்கக்கூடிய கேட்டகரியா பிரிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் வந்து குழவி பருவம் இன்ஃபேண்ட் 1 to 5, அதுக்கப்புறம் சைல்டுஹுட் 6 to 12, அதுக்கப்புறம் ஏர்லி அடலசன்ஸ் 13 to 15, அதுக்கப்புறம் லேட்டர் அடலசன்ஸ் பின் குமர பருவம் 16 to 20. ஸோ 4 விதமா அவர் பிரிச்சிருக்கிறார். இது ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பாக்குறோம். நோட்ஸ் எடுக்கிறீங்களா மேம்? எல்லாருமே நோட்ஸ் எடுக்கிறீங்களா? நோட்ஸ் எடுக்கிறீங்க, அதே மாதிரி உள்வாங்கிக்குங்க, படிச்சுட்டு நோட்ஸ் எடுங்க, வாய் திறந்து பேசுங்க. பேசுனீங்கன்னா ஜெயிச்சிடலாம். ஸோ ரூசோ யார் சொல்லுவார்? ஒரு கேள்வி கேட்குற அடிப்படையான ஒரு கேள்வி. இந்த அடலசன்ஸ் அப்படின்னு சொன்னாவே ஒரு முக்கியமான ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒரு முக்கியமான ஒரு கூற்று சொல்லியிருப்பார்.
இந்த பருவம் அப்படிங்கிறது ஒரு சிக்கலானது, இந்த பருவம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குழப்பமானது, இந்த பருவம் அப்படிங்கிறது வந்து அந்த பீர் குரூப்ஸ் அப்படிங்கிற ஒப்பார் குழுவோட தான் அது இணைஞ்சிருக்கும். இந்த வார்த்தை அந்த குமார பருவம் தாங்க பேசிட்டு இருக்கேன். குமார பருவம் நான் சொல்லிட்டேன்ல, இந்த குமார பருவம் தான் அது சிக்கலானது, அது வந்து குழப்பமானது. அது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பிஎட் படிச்சிருக்கீங்கல்ல, பிஜிடிஆர்பில பிஎட் படிச்சாதானே? பிஎட்ல கண்டிப்பா அவர் வந்திருப்பார். நான் சொன்ன வேர்ட்ஸ் மூணுமே வந்திருக்கும். பியாஜே கிடையாது. பியாஜேனாவே அவர் அறிதிறன் வளர்ச்சி. பியாஜே கிடையாது. இவர் வந்து யாருன்னா ஸ்டான்லி ஹால். இப்ப நான் சொன்னது வந்து ஸ்டான்லி ஹால். இதெல்லாம் அடிக்கடி கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ். ஸ்டான்லி ஹால் தான் சொல்வாரு, இந்த குமார பருவம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் சிக்கலானது, மிகவும் அந்தமாக குழப்பமானது. அதே மாதிரி இது ஒப்பார் குழுவை நோக்கி போகக்கூடியது. என் ஃப்ரெண்டு நண்பேண்டா அப்பா அம்மாவோட ஆசிரியர்களோட இந்த சமூகத்துல அவன் நண்பன் சொல்றதுதான் கரெக்ட்னு சொல்லுவான். எந்த குழு? இந்த குமார பருவம். அதனாலதான் குமார பருவத்திற்குரிய பிரச்சனைகள் நீங்க கம்பல்சரி கத்துக்கணும் பிஜிடிஆர்பி போறவங்க. ஏன்னா உங்க 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 அந்த அந்த ஸ்டேஜ்ல இருக்கிறவன் அவன் தான். உங்க ஸ்டேஜ்ல நீங்க யாருக்கு டீச் பண்ண போறீங்க? அந்த குமார பருவத்தில் இருக்கிறவங்க தான் டீச் பண்ண போறீங்க. அந்த பிள்ளை வந்து ஸ்டமக் பெயினோட இருக்கும். அந்த பொண்ணு என்ன கிட்டமா நெளியறேன்னு சொல்லிடக்கூடாது. அந்த பையன் ஏதாவது வந்து அவங்க அப்பா அம்மாட்ட திட்டு வாங்கிட்டு இருப்பான், அவன் டிஸ்டர்ப்ல இருப்பான். ஆஸ் அ டீச்சர் யூ ஷுட் ஃபைண்ட் அவுட் ஸோ வாட் இஸ் ஹிஸ் ப்ராப்ளம், வாட் இஸ் ஹர் ப்ராப்ளம். சும்மா டீச்சர்னா பாடம் நடத்துறது மட்டும் டீச்சர் கிடையாது. அதுக்கு 11வது வகுப்பு படிச்சவன் 10வது வகுப்பு பிள்ளைக்கு பாடம் நடத்திடலாம். சரிங்களா? டீச்சர் அப்படின்னு சொன்னா எல்லாமே கவனிக்கணும். டீச்சர் ஷுட் பி எ ஃபெசிலிட்டேட்டர், a teacher should be a நல்ல ஒரு ட்ரெய்னர், teacher should be a நல்ல ஒரு டாக்டர், the teacher should be a நல்ல கார்டனர், ஒரு teacher should be a நல்ல ஒரு ப்ரீச்சர், ஒரு teacher should be a நல்ல ஒரு moral அந்த மாதிரி கேர்டேக்கர். எல்லாத்தையும் பார்க்கணும். எல்லாத்தையும் பார்த்தா தான் ஆசிரியர். அப்பதான் ஒரு முழுமையடைந்த ஆசிரியர். இல்லைன்னா சும்மா நம்ம பொருளாதாரத்துக்காக தேடுற டீச்சரா போயிடுவோம். ஸோ முக்கியமானதுங்க. ரூசோ எழுதிய நூல்கள் பாருங்க. சரி, அப்ப யார் சொல்லுவா? யாராவது ஒரு சொல்லுங்க. அக்கார்டிங் டு ரூசோ, ஸோ how many stages in children? ஒரு குழந்தை எத்தனை ஸ்டேஜஸ்ல வருமா? So 4 stages அப்படிங்கறதுல early adolescenceன்றது எந்த ஏஜ்? So இதாங்க இடைநிலை கல்வி. 13 to 15 நாவே இடைநிலை கல்வி இல்லையா? இடைநிலை கல்வி அப்படின்னாவே யாரு? இடைநிலை கல்வினா யாரு? முதலியார் குழு. லட்சுமண முதலியார். வருஷம் சொல்லுங்கம்மா. வருஷம் 1952 இருந்து 53 சார். பாத்தீங்களா? 1900 வந்துச்சு. இப்ப எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்துருச்சு பாருங்க. 19 சொல்லணும்னு அவ்வளவுதான். இன்னும் 2-3 நாள் ட்ரை பண்ணீங்கன்னா வந்துருமா? 1900 நம்ம இனிஷியேட் பண்ணோம். பட் 19 அப்படிங்கிறது 1952 53 லட்சுமண முதலியார் கல்விக்குழு. அந்த காலகட்டம் முக்கியமானது அப்படின்றாங்க. ரூசோ எழுதின நூல் பாருங்க. இந்த ரூசோ எழுதின நூல்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒன்னு சோசியல் கான்ட்ராக்ட். இந்த சோசியல் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது இட் இஸ் அ பொலிட்டிக்கல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நூலுங்க. சமூக ஒப்பந்தம் அடிக்கடி கேட்கப்பட்டது. கண்டிப்பா ஒரு 5 கேள்வியாவது வந்துடும் நூல்கள்ல இருந்து, ஒரு 2 கேள்வியாவது வந்துடும். சரியா? கூற்றுகள்ல இருந்து 30 கேள்விகள்ல அதே மாதிரி ஒரு 2ஆவது வந்துடும். அவங்க எந்த நாடு, அவங்க என்னென்ன மாதிரியான சித்தாந்தம் சொல்லியிருக்காங்க பிலாசபில. அப்ப சமூக ஒப்பந்தம் அப்படிங்கிறது சோசியல் கான்ட்ராக்ட். அப்ப எமிலி அப்படிங்கிற அந்த குழந்தை என்ன சொல்றாங்கன்னா, அது ஆண் குழந்தை என்பது அது ஒரு கற்பனை பெண் குழந்தை அப்படி சொல்ல. எமிலி அல்லது கல்வியை பற்றி எமிலி ஆர் கன்சர்னிங் எஜுகேஷன். ஸோ அது ஒரு கற்பனை. மினி அந்த எமிலி, காபூலிவானா அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் வச்சுக்குவாங்க. இது அவர் என்ன சொல்றாரு? கலை மற்றும் அறிவியல் முன்னேற்றம் அப்படின்னு நூலை எழுதியிருக்காரு. கலை மற்றும் அறிவியல் முன்னேற்றம், தி ப்ராக்ரஸ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். அதே மாதிரி தி ஆரிஜின் ஆஃப் ஈக்குவாலிட்டி அமங் மென், மக்களிடையே சமத்துவத்தின் தோற்றம் அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காரு. அதே மாதிரி குழந்தை ஒரு தெய்வீக பிறவி. குழந்தைன்றது ஒரு தெய்வீக பிறவி. அது ஸ்பிரிச்சுவலாவே நல்லா இருக்கு. ஸோ வி ஹாவ் கம்ப்ளீட்டட் 2 வெஸ்டர்ன் பிலாசபர்ஸ். வாட் ஆர் த ஸோ யாருங்க அந்த 2 பேர்? யார் யார்? கொஞ்சம் குயிக்கா எடுங்க. 2 பேர் யாரு? சொல்லி முடிங்க மிஸ்டர். ஏஎஸ் நீல், ரூசோ. ஏஎஸ் நீல் இங்கிலாந்துக்கார் இல்லையா? ரூசோ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஜெனீவா அப்படிங்கிற அந்த பகுதியில், எங்க சுவிட்சர்லாந்துல ஜெனீவா அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருந்தவர். ஆனாலும் பிரெஞ்சு, அந்த பிரான்ஸ்ல வாழ்ந்தவர். ஸோ இவங்க 2 பேருமே எதுல உடன்படுறாங்க, எதுல டிஃபரெண்ட் ஆகுறாங்க, அந்த மாதிரி புத்தகங்கள் இதெல்லாம் படிச்சுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது மரியா மாண்டிசாரி. டாக்டர் மரியா மாண்டிசாரி. இவங்கனாவே சென்சாரி அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது சென்ஸ். இங்க ஸ்பெல் தப்பா இருக்கு. சென்ஸ்னா SENSE போடுங்க. SENSE சென்ஸ். தொடுதல் கல்வி. எதையுமே தொட்டா புரிஞ்சுக்கணும். சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர். எங்க கிருஷ்ணவேணி ட்ரை பண்ணுங்க. நீங்க இங்கிலீஷ் சாரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தானே எடுக்கிறீங்க, டீல் பண்றீங்க. வாட் இஸ் சாஃப்ட்வேர், வாட் இஸ் ஹார்ட்வேர்? கிருஷ்ணவேணி மேம் ட்ரை பண்ணுங்க.
சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர். சார் இப்போ வேணாம் சார் அப்புறம் சொல்றீங்களா? சரி, ஓகே, பரவாயில்ல, நான் சொல்றேன். அதாவது a set of instruction அப்படிங்கிறது ப்ரோக்ராம். a set of instructionன்றது ப்ரோக்ராம். a set of program is called software. a set of instruction அப்படிங்கிறது ப்ரோக்ராம். a set of program is called software. சாஃப்ட்வேர் அப்படின்னு சொன்னாவே அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், ஆப்ரேட்டிங் சாஃப்ட்வேர், சிஸ்டம் சாஃப்ட்வேர், லாங்குவேஜ் அப்படிங்கிற மாதிரி நிறைய எடுத்துருப்போம். சரியா? அதே மாதிரி ஹார்ட்வேர் அப்படின்னாவே நம்ம தொடுவோம், தொட்டு உணரக்கூடிய. இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம இதுதான் மானிட்டரு, இதுதான் வந்து சிபியு, இதுதான் பிரிண்டரு அப்படின்னு ஹார்ட்வேர். ஹார்ட்வேர் அப்படின்னா நம்ம பார்க்குறோம்ல, கடைகளில் ஹார்ட்வேர் கூட இருக்கு. ஹார்ட்வேர் கடை. ஸோ ஹார்ட்வேர் அப்படின்றது. அப்போ என்ன புரிஞ்சுக்கணும் சார்? தொடரணும். சென்ஸு, தொடுதல் அப்படின்னு சொல்ற. அறிவின் வாயில்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எங்க யார் அடிப்பா? அறிவின் வாயில்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சென்சாரி அப்படிங்கிறது ஒவ்வொன்றிலையும். அப்ப இந்த சென்ஸ் என்ன? இப்ப நோஸ் அப்படிங்கிறது என்னது சார்? அது ஸ்மெல்லு அப்படிங்கிறது. காது அப்படிங்கிறது எதுக்கு சார்? அது கேக்குது. மவுத் அப்படிங்கிறது எதுக்கு சார்? அது வந்து பேசுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு செய்கை இருக்கு. சென்ஸ், தொடுதல், ஸ்கின்னு, தொடுறோம். ஸோ ஒரு டச் பண்றோம், ஃபீல் பண்றோம், அந்த மாதிரி இருக்கிறது. அப்ப சென்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது மரியா மாண்டிசாரி. ஸோ ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ விச் நேஷன் ஸோ ஷீ பிலாங்ஸ் டு. இத்தாலி சார். ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தல. மா இலை பூஜை, பூஜைக்கு போவோம். மா இலை பூஜை அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மா அப்படின்றாவே மா இலை மாண்டிசாரி இட்டாலி. பூஜைனா ப்ரொபேல் அப்படிங்கிறது ஜெர்மனி. ப்ரொபேல் அப்படிங்கிறது ஜெர்மனி அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். வரலாறு படிக்கிறவங்களுக்கு வரலாறு முக்கியம். இட்டாலி அப்படின்னு கேட்டாவே முசோலினி எடுத்துக்கணும், அவர் பாசிஸ்ட். ஜெர்மனி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே ஹிட்லர் எடுத்துக்கணும், அவர் நாசிஸ்ட். ஸோ நாசிஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நல்லா கவனிச்சுங்க. ஸோ என்ன சார் சொல்றாங்க அப்படிங்கிறது. அப்ப கற்பித்தல், இவர் தான் மாண்டிசாரின்றவர் தான் குழந்தைகள் வீடு அப்படிங்கிற அந்த ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது. ஸோ குழந்தைகள் வீடு அப்படிங்கிறது சில்ட்ரன்ஸ் ஹவுஸ் அப்படிங்கிற அந்த பள்ளி அப்படிங்கிறது. ஸோ கிண்டர் கார்டன் அப்படின்னாவே யார் அடிப்பீங்க? அது ப்ரொபேல் அப்படிங்கிறவங்க. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 1907 அப்படிங்கறதுல குழந்தைகள் வீடு அப்படிங்கறத அவர் தொடங்கி இருக்கிறார். ஸோ 1907 கூடுதல் 1907 கூடுதல் எழுதிக்கங்க. இதுதான் சூரட் ஸ்பிளிட். 1907 சூரட் ஸ்பிளிட் அப்படிங்கிறது நடக்கும். மிதவாதிகள் தீவிரவாதிகள் சொல்லி இந்திய தேசிய காங்கிரஸ் ரெண்டா பிரியும். ஜிகேல கேட்கக்கூடிய வாய்ப்பு. 1907 சூரத் அப்படிங்கிறதுல ராஜ் பிகாரி கோஸ், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் 2 பேரை தன்னுடைய ரோல் மாடல் எடுத்துக்குவார். அதுல ஒருத்தர் இந்த ராஜ் பிகாரி கோஸ், இன்னொருத்தர் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா சித்தரஞ்சன் தாஸ். யார் சொல்லுவா? சித்தரஞ்சன் எங்க இருக்கு? மேற்கு வங்காளம். சித்தரஞ்சன் எதுக்குமா ஃபேமஸ்? ரயில் என்ஜின், டீசல் என்ஜின். ரயில் என்ஜின்ல டீசல் என்ஜின்ல முக்கியமானதுன்னு சொல்றாங்க. சோ அதே மாதிரி பாருங்களேன், இவர் இறந்தது 1952 இருந்திருக்கிறார். 1952 யாரு ட்ரை பண்ணுவா? 1952 நேத்து கூட நடத்தினேன், நிறைய விஷயம் நடத்தினேன். எக்கனாமிக்ஸ் நடத்தும் போதும் காமர்ஸ் நடத்தும் போதும் 1952 யார் சொல்லுவா? ஜிகேலாம் அப்பப்போ இடையில அப்படியே அப்டேட் பண்ணிட்டே வாங்க, அப்பதான் ஜெயிக்க முடியும். 1952 ஆகஸ்ட் 6, 1952 ஆகஸ்ட் 6 என்டிசி நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் உருவாயிருக்கும். 1952 இதான் நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ், கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். 1952 கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்கும். அதே 1952 ரொம்ப முக்கியமா லட்சுமண முதலியார். 52 53 லட்சுமண முதலியார் அப்படிங்கிறது. ஸோ மாண்டிசாரி அம்மையார் இத்தாலி நாட்டு மருத்துவர். குழந்தைகள் வீடு அப்படிங்கிற ஒரு ஸ்கூலை 1907 தொடங்கி இருக்கிறார். இவர் வந்து இவரோட முக்கியமானதே கற்பித்தல் கருவிகள், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். மாண்டிசாரி மெத்தட்னு தமிழகம் எங்கிலும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களே செய்முறை கற்றல், செய்து பார்க்கறது, ப்ராஜெக்ட் பண்றது. ஸோ அதே மாதிரி வந்து கருவிகள் துணை கொண்டு கற்றுக் கொடுக்கறது. அதான் இவங்களுடைய லாஜிக்கு. இவங்க 40 ஏற்கனவே வந்திருக்காங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே பார்த்தோம். ஸோ 12 ஆண்டுகள் பல இடங்களில் ஸோ ஆசிரியர்களுக்கு மாண்டிசாரி முறை அப்படிங்கறது பயிற்சி அளிச்சிருக்காங்க. எங்க தமிழகத்தில் அவர் முத எந்த ஸ்கூல் ஆரம்பிச்சாங்க மாண்டிசாரி மெத்தடு? ஒருத்தர் பேசும்போது பிளீஸ், ஒருத்தங்க முதல்ல பேசிட்டாங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். இப்ப முதல்ல பேசுனது மாலாமாம், அப்ப முகமது சார் பிளீஸ் அந்த மாதிரி இருக்கிறது. ஒருத்தர் பேசிட்டாங்கன்னா அவங்க தப்பா சொன்னாங்கன்னா இன்னொருத்தர் இனிஷியேட் பண்ணலாம், தப்பே இல்லை. ஒருத்தங்க பேசிட்டாங்கன்னா
இப்போ ஓகே பேசுங்க மிஸ்டர் முகமது சார் பேசுங்க சார். சிந்தாதிரிப்பேட்டையில் கல்யாணம் நல்லா கிளியரா பண்ணுங்க. அஸ் டீச்சரா ஒரு டீச்சரா நான் வந்து லேமேன், நான் ஸ்டூடெண்ட் சார், எனக்கு புரியல சார், மறுபடியும் சொல்லுங்க சார். சார் சிந்தாதிரிப்பேட்டை, சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் கல்யாணம் இந்த இது ஆரம்பிச்சாங்க. ஓகே ஓகே, என்ன நீங்க வந்து ஸ்டூடெண்டா நினைச்சு பேசணும், அப்பதான் இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே சூப்பர். அதாவது சென்னையில சிந்தாதிரிப்பேட்டையில அந்த ஒரு கல்யாணம் அப்படிங்கிற ஒரு மேல்நிலை பள்ளியில முதல் முறையாக மாண்டிசாரி அப்படிங்கிற மெத்தட் அப்படிங்கிறது தமிழகத்தில் அறிமுகமானது அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட் டீச்சர் வந்து ஒரு டவுட்டு கேட்கும்போது நம்ம அதை என்ன பண்ணணும்னா அவனுக்கு நிறுத்தணும். ஃபர்ஸ்ட் நிறுத்தி ஒன்று ஒன்றா தெளிவா இப்போ புரிஞ்சிருச்சாப்பா? எஸ் சார். ஏன்னா இடைவினை மாற்றம், நுண்ணிலை கற்பித்தல், சரியா? அந்த மாதிரி இடைவினை மாற்றம் ஒரு விஷயத்த வந்து என்ன பண்ணணும், இடைவினை மாற்றம் என்ன, டீச்சர் பேசணும், மாணவர்கள் கேட்கணும், அப்புறம் மாணவர் கேட்கணும், டீச்சர் அதுக்கு பதில் சொல்லணும். அதே மாதிரி போர்டு யூஸ் பண்ணணும், அதே மாதிரி அறிமுகப்படுத்தணும், அதே மாதிரி முடிக்கணும், முடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன, அதே மாதிரி நிறுத்தம், அதே மாதிரி ஏற்ற இறக்கம். ஸோ இதெல்லாம் நம்ம அது மாண்டேட்ரி டீச்சிங் அப்படிங்கிறதுக்கு மாண்டேட்ரிங்க. ஸோ கண்டிப்பாக அவர் வந்து அப்பாரட்டஸ் அப்படின்னு இருக்கின்றார். 40ல் வந்திருக்காரு, 12 ஆண்டுகள் தங்கி இருக்கிறார். மாண்டிசாரி கல்வி முறையானது சயின்டிபிக் மெத்தடுங்க. இட் இஸ் எ பியூர்லி சயின்டிபிக் மெத்தட், அறிவியல் முறை. ஏன்னா இது எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட். சயின்ஸ்னாவே எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், ஒவ்வொன்றையும் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் எவ்வாறு சொல்றாரு, டீச்சரை டைரக்டர்ன்ற, டீச்சர் வந்து டைரக்டரா, ஒரு இயக்குனர் அப்படின்னு சொன்னா எப்படிலாம் சரி பண்ணுவார், எப்படி செதுக்குவார், கட் 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 அப்படின்னு சொல்லிடுவார் இல்லையா? ஸோ டைரக்டர் தான் அந்த படம் அப்படிங்கிறது ஒவ்வொரு இன்ச்சு பை இன்ச்சா பார்ப்பாரு. ஸோ அப்படிங்கிறப்போ ஒரு டீச்சர் அப்படி பார்க்கணுமா, மாணவனை ஒரு இன்ச்சு பை இன்ச்சா பார்க்கணும். ஸோ இவங்க மந்த புத்தியுள்ள குழந்தைகளை ஆராய்ந்து பாலர் கல்வி, ப்ரீ பிரைமரி ஸ்கூல் அப்படின்னு இவங்க தான். யாரெல்லாம் ஸ்லோ லேர்னரா இருக்கிறாங்களோ மாணவர்கள் அப்படிங்கிறவங்க, ஒரு மாணவர்களுடைய வளர்ச்சி அல்லது மாணவர்கள் யார் சொல்லுவா தெரியுமா, பிறப்பு முதல் இறப்பு வரை. ஸோ பிறப்பு முதல் இறப்பு வரை அப்படிங்கிறது ஒரு கற்றல் நிகழ்வு அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கணும். இது யார் சொன்ன, சயின்டிபிக் பிலாசபர்ஸ், ஒரு சைக்காட்ரிஸ்ட். பியாஜியிலே வரீங்களே, யார் உங்களுக்கு பியாஜி ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இவர் யாருன்னா பிறப்பு முதல் இறப்பு வரை அப்படின்னு சொல்ல குரோ அவர் தான் சொல்லியிருப்பாரு. பிறப்பு முதல் இறப்பு வரை அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்றல் அப்படிங்கிறது நிகழ்ந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஒரு மாணவருடைய அந்த வளர்ச்சிங்கிறதும் சரி, ஒரு மாணவருடைய முன்னேற்றம்ன்றதும் சரி, அது 2 முக்கியமான காரணிகளோட பொருத்தி பார்க்கணும். 2 முக்கியமான காரணிகள்ல முதல் காரணின்றது அவருடைய மரபு, 2வது காரணின்றது சூழல். மரபு சூழல் ரெண்டுமே தீர்மானிக்கும், சரியா? மரபு அப்படிங்கிறது நம்ம ஹெரிடிட்டி, சூழல்ன்றது என்விரான்மெண்ட். இந்த ஒரு பாடல் கேள்விப்பட்டிருக்கீங்களா, எம்ஜிஆர், நாளை நமதே அப்படிங்கிறது. அதை ஒரு பர்டிகுலரா ஒரு ப்ராடக்ட் வச்சு இது பண்ணுவாங்க. 2 பேருமே ஒரே இடத்துல பிறப்பாங்க. ஒருத்தர் கதாநாயகராக இருக்கிறாரு, இன்னொருத்தர் திருடராக மாறுறாரு. ஸோ 2 பேருமே ஒரே தாய் தாப்புன்னு தான் பிறந்திருக்கிறாங்க. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வெவ்வேறு இடத்துல வளர்றாங்க. அப்ப பிறப்பும் அவருடைய சூழலும் என்ன பண்ணுது, முடிவு பண்ணுது ஒருத்தருடைய முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். இதற்காக நிறைய குடும்பங்கள் பண்ணுவாங்க இல்லையா? ஜூக் அப்படிங்கிற ஒரு குடும்பம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சைக்காலஜில படிச்சிருக்கீங்களா? நான் பேசுறது எங்கேயாவது கேள்விப்பட்ட மாதிரியாவது இருக்கா? ஜூக் அப்படிங்கிற ஒரு குடும்பம், கட்டாடு அப்படிங்கிற ஒரு குடும்பம், ஒரு ராணுவ அந்த மாதிரி அதிகாரி, ஒரு மீனவ குடும்பம், ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணு, இவங்களெல்லாம் வச்சு ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அறிவாளிகள் பேதைகளிடமிருந்து உருவாகிறார்கள், அறிவாளிகள் அறிவாளிடமிருந்து உருவாகுகிறார்கள், இப்பெல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்துல இப்போ மைசெல்ஃப் நான் உங்க கூட பேசிட்டு இருக்கேன், தமிழ்ல பேசுறேன், இங்கிலீஷ்ல பேசுறேன், வெரைட்டியான சப்ஜெக்ட்ல பேசுறேன். என்னுடைய அப்பா அம்மா அப்படிங்கிறது வந்து பள்ளிக்கூடத்துக்கு கூட மலைக்கு கூட ஒதுங்கினது கிடையாது, சரியா? எங்க ஊர்லேயே நான் தான் ஃபர்ஸ்ட் டாக்டரேட், அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டாக்டரேட் அப்படிங்கிறது. அப்ப என்ன சொல்றது, அப்ப மரபு ஒரு பக்கம் இருந்தாலுமே சூழல், அதுக்காக அப்பா அம்மா ஸ்கூலுக்கே போகல அப்படிங்கிறதுனால அவங்ககிட்ட அறிவு இல்லாம இருந்திருக்குன்னு எடுத்துக்க முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அப்ப மரபும் தீர்மானிக்குது, சூழலும் தீர்மானிக்குது. எரிக்சன் அப்படிங்கிறது மரபா இல்லை சூழலா? எரிக்சன். சரி, எரிக்சனாவே என்ன கல்வியல் கோட்பாடோடு தொடர்புடையவர்? சூழல்வாதி தான். சொல்லுங்க பாப்பா, எரிக்சன் நம்ம இந்த லாஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். எரிக்சன்னா இவர் தான் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். காக்னேனா இவர் தான், காக்னேனா இது, கோல்பர்க்னா இவர். சூப்பருங்க, சமூக வளர்ச்சிங்க, இந்த கம்யூனல் டெவலப்மெண்ட், ஒரு கம்யூனிட்டி, ஒரு சமுதாயம் எப்படி முன்னேறணுன்றத பத்தி சொன்னவர் தான் எரிக்சன். முக்கியமான நபர்கள். ஸோ இவருடைய கல்வி கோட்பாடு பாவம் யாரை பத்தி நம்ம படிச்சுட்டு இருக்கோம்? மாலாமாம்
சார் மாண்டிச்சோரி அம்மையார் சார். மரியா மாண்டிசோரி அம்மையாரை பத்தி படிக்கிறோம். ஸோ ஆக்சுவலா வந்து இவங்க எந்த ஊருக்காரங்க? இட்டாலி சார். இட்டாலி அப்படிங்கிற நாட்டை சார்ந்தவங்க. ஆக்சுவலா அவங்க வந்து சென்னைக்கு எப்பமா வந்தாங்க? 1940 சார். பாத்தீங்களா, 3வது முறை இன்னைக்கு பட்டோம். ஸோ 1940 1940 முக்கியமானது தனிநபர் சத்தியாகிரகம் ஆச்சாரிய வினோபாவே. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 1940 அப்படிங்கிறது வந்து என்ன இருக்கும்? ஆகஸ்ட் ஆஃபர் லின் லித்தோ ஆகஸ்ட் ஆஃபர் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, இவர் என்ன சொல்றாருன்னா தனிநபர் வளர்ச்சி அப்படிங்கிறத சொல்றாரு. தனிநபர் வளர்ச்சி இருக்கணுமா, இண்டிவிஜுவாலிட்டி. அதே மாதிரி சென்சாரி ட்ரைனிங் இருக்கணும், புலப்பயிற்சி இருக்கணும், சென்சாரி. அதே மாதிரி செல்ஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுயமாக கற்றல் அப்படிங்கிறது இருக்கணுமா.